வணக்கம் எனது அன்பான உறவுகளே. இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டில் வரலட்சுமி பூஜை எப்படி கொண்டாடணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நாங்கள் 15ஆந்தேதி வியாழக்கிழமை மாலை நல்ல நேரம் பார்த்து தாயாரை வீட்டுக்கு அழைக்கிறோம். அதனால் காலையிலேருந்து வீடெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி நீட் பண்ணி வேலை நடந்துகிட்டு இருந்தது. ரொம்ப பிஸியாக போயிட்டு இருந்தது அந்த நாளைக்கு ஃபுல்லுமே. நிலவாசலுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு மாக்கோலம் போட்டு நிலவாசலுக்கு 2 புறமும் பூலாம் வச்சு ரெடி பண்ணோம். அப்புறம் வாசப்படிக்கு வெளியிலையும் மாக்கோலம் போட்டு தாயாரோட பாதம் வரைஞ்சி அதில் மஞ்சள் குங்குமம் பூ டெக்கரேஷன் பண்ணி நிலவாசலுக்கு 2 புறமும் தீபம்லாம் ஏற்றி தயார் பண்ணிட்டோம். பிறகு வரலட்சுமி தாயார் அலங்காரம் செய்து அவங்களே தயார் பண்ணிட்டோம். அவங்களுக்கு நலங்கு வச்சு மஞ்சள் குங்குமம் மங்கள அக்ஷதை எல்லாம் போட்டு தீபம் ஏற்றி தூப தீபம் காமித்து வெத்தலை பாக்கு பழம் வச்சு அவங்கள பாட்டு பாடி வாரும் அம்மா எங்கள் வீட்டுக்கு வாரும் அம்மான்னு மகிழ்ச்சியோடு அவங்கள வரவழைச்சோம் பாட்டு பாடி. அதுக்கப்புறம் அவங்களுக்காக தயார் பண்ணி வச்சுருந்த மனையில் அவங்கள அமர வச்சோம். அன்றைக்கி நைட்டு 108 மகாலட்சுமி போற்றி துளசி அரளிப்பூ வில்வ இலை மஞ்சள் குங்குமம் பூக்கள் இதனால் நம்ம போற்றி படித்து அக்ஷதை போட்டோம். அதுக்கப்புறம் அன்றைக்கி வெண்பொங்கல் அவல் லட்டு தயார் பண்ணோம் நெய்வேத்தியத்திற்காக. அதையும் அம்பாளுக்கு படைச்சி அன்றைய பூஜையை நிறைவு பண்ணோம். மறுநாள் காலையில் 16ஆந்தேதி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் இல்லைங்களா, அதனால் காலையில் நேரத்துக்கெல்லாம் எழுந்து குளித்து தயாராகிட்டோம். அன்றைக்கி காலையிலையும் சாமிக்கு வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் உடைச்சி இட்லி தயார் பண்ணோம் காலையில் நெய்வேத்தியத்துக்காக. அதையும் படைச்சி காலை பூஜையை முடித்தோம். நாங்கள் நேரத்துக்கே நல்ல நேரத்துக்கெல்லாம் சாமி கும்பிட்டு கையில் சரடு நோம்பு சரடு கட்டணுன்றதுக்காக நேரத்துக்கே எழுந்து நெய்வேத்திய பொருட்கள்லாம் தயார் பண்ணோம். அதுவும் 108 லக்ஷ்மி போற்றி ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரம் இதெல்லாம் பூஜித்து பண்ணோம். அன்றைக்கி நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கல் மிளகு வடை சுண்டல் மாதுளம்பழம் போட்ட தயிர் சாதம் சாம்பார் சாதம் இதெல்லாம் கலந்து வச்சு சாமிக்கு நெய்வேத்தியம் படைத்தோம். அப்புறம் நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்த ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கவங்க வந்தாங்க. அவங்களுக்கும் பிரசாதம் கொடுத்து தாம்பூலம்லாம் கொடுத்து மன நிறைவோடு அனுப்பிச்சோம். ஈவினிங் வரவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. அவங்களுக்கு அன்றைக்கி ஈவினிங் நெய்வேத்தியம் பாசிப்பருப்பு பாயசம் செய்தேன். அதையும் எல்லாருக்கும் கொடுத்து நாங்கள்லாம் குரூப்பாக வரலட்சுமி பூஜை கதை மகிமைகள் அப்புறம் போற்றி பாடல்கள்லாம் பாடி வந்தவங்களுக்கெல்லாம் பிரசாதம் கொடுத்து அவங்களுக்கு தாம்பூலம் கொடுத்து நிறைவாக அனுப்பிச்சி வச்சோம். அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு மஞ்சள் குங்குமம் பன்னீர் கலந்து தாயாருக்கு மங்கள ஆரத்தி எடுத்து பூஜை பண்ணோம். அதுக்கப்புறம் மறுநாள் சனிக்கிழமைனாலே எப்போதும் ஸ்பெஷல் எனக்கு. ஏன்னா நான் பெருமாள் பூஜை பண்ணுவேன். இந்த வாட்டி இன்னும் ஸ்பெஷல் ஏன்னு கேட்டிங்கன்னா வரமகாலட்சுமியே நம்ம வீட்டில் இருக்காங்க இல்லைங்களா, அதனால் காலையிலேயே மாதுளம்பழம் பேரிச்சம்பழம் நெய்வேத்தியம் பண்ணிட்டேன் பால் வச்சு. அப்புறம் மத்தியானம் பால் சாதம் தயார் பண்ணி சாமிக்கு படைத்தேன். பெருமாளுக்கு பானகம் பண்ணி கொடுத்து வச்சு வழிபட்டேன். இப்படி தான் அன்றைக்கி சனிக்கிழமை மத்தியானம் முடிஞ்சது. அன்றைக்கி சனிக்கிழமை நைட்டு புனர்பூஜை செய்தோம். அதற்கு ட்ரை கிரேப்ஸ் பால் நெய்வேத்தியம் பண்ணி வழிபட்டு பூஜையை முடிக்கிறோம். அப்போ பூஜையை நிறைவு பண்ணும்போது இந்த ஒரு ஸ்லோகத்தை பாடி நான் பூஜையை நிறைவு செய்தேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை முடிச்சுக்கிறோம். நன்றி. ஏற்பட்ட தவற்றை மன்னித்தருள்வாயாக. வணக்கம். வேறு யாரும் எனக்கு கதி இல்லை, நீதான் எனக்கு சரணம். ஆகையால் கருணையுள்ள எண்ணத்துடன் ஜெபித்துள்ளேன், என்னை காப்பாற்று.